நல்லா இருக்கடா நாயும் ஓய்வு தான் சார். தாய்மொழி மட்டும் சூப்பரா சொல்றா. நல்லா இருக்கடா நாயும் ஓய்வு. சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கடவுள் வேற நீ வேற. கடவுளை ஒப்பிட்டு நீ பேசுற. இப்ப கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா கடவுள் பணம் கொடுக்கு. ஓகே டெல் மீ ஸ்பீக்கிங். எஸ் அம்மா தாலி அறப்ப. நான் தாலியா? எங்க அம்மா தாலியா? அத்துரு எங்க அப்பங்கார வர எனக்கு பிடிக்கவே இல்லை. அத்துரு ஒரு கோட்டர் வாங்கினா ஒண்டியா குடிக்கிறேன். எனக்கு தராதா? ஒரு புள்ளக்காரன் இருக்கு நைட்டு தரேன்னா அவன் ஒண்டியா குடிக்கிறான். நான் குடிச்சா மட்டும் குரங்கு மாதிரி வந்து உட்காந்துக்கிறான். அவனுக்கு குத்துனா எங்க அப்பங்காரன் அவனுக்கு குத்துட்டு நான் குடிக்க வந்தாக்குது. என்ன குடும்பம் பண்ற என்னடா? நாட்டை வாழ வைக்கிறோம். நான் 3 குவார்டர், எங்க அப்பா 3 குவார்டர், 6 குவார்டர். ஒரு குவார்டர் 20 ரூபா வரி, 6 குவார்டர் 120 ரூபா வரி கட்டுறோம் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா? கவர்மெண்ட்டை நாங்க தான் வாய வைக்கிறோம் தெரியுமா? ஆனா அந்த பொம்பளைங்கலாம் கெட்ட குணம் நிறைய இருக்குது. வீட்டுக்காரன் குடிச்சோண்டா ஏன்டா குடிச்சாரு? எதுக்குடா குடிச்சாரு? அவன் ஏன் தண்டை போறீங்க? ஏன் தண்டை போறீங்க? அவன் ஏன் குடிக்கிறான்? நாடு நல்லா இருக்கு குடிச்சோண்டா கருவாடு மீனுங்க வறுத்து வைக்க தடை பாருங்க. ஆமா நான் கருவாடு மீன் வறுத்துவே கிடைக்குமா? தொடப்ப கடை எடுத்து வச்சு அனுப்புங்க. சவர பரவாயில்ல வறுத்து வைங்க, நாங்க துண்ணுவோம். என்னதானா தாசி குடும்பத்தில் பெண்ணா பிறந்து 10 பேருக்கு உடம்பு காயுது. என்ன மீட்டிங் இங்க? மேல போய் போறது மீட்டிங். என்னதானா ஓடியாப்பா. என்னதானா தாசி குடும்பத்தில் பிறந்து 10 பேருக்கு உடம்பு காட்டினாலும் மனசார நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அத்தரங்க காதலன் அளவன் தான் போன இடம் வந்த கடவுத்த கம்யூனிட்டி அடிக்கிறாமா வெளிவாடா
ஏனம்மா நல்லா சூடு சொன்னாலே இவங்க என்னடா குத்துட்டு அப்ப போய் கேட்கமா அசிங்கமா இல்ல தூபாடி சாவாண்டா கடன் குத்தா கேட்க எவனா சட்டை எழுதி வச்சுக்கிறானாடா குத்துட்டு கேட்கற பாய்க்கு என்னடா பாய்க்கு போய் குத்துட்டானா கேட்கறான் ஏனம்மா தூபாடி சாவா உண்மையில வேறு எடுத்து சொல்லமா கடன் குத்துலாம் தூபாடி சத்தா தான் கடவாகணும் நல்லா இருக்கும் நாளைக்கு யாருக்கிட்ட போய் வாங்குவேன் நோத்திட்டு வாங்க அவனை தூக்குதான் வீட்டை வாங்கின விடு மகள் வேறா எங்க அம்மா கிளம்பி என்னடா நம்மள 10 பேரோட எங்க அம்மா சமாளி வேற வேலை பாரு ஓ நீ அடிமா நீ அடி நீ அடிப்ப நாளைக்கு நான் அடிப்பேன் இல்ல ஒரு பேச்சு நோ அண்ணா அரைஞ்சல அதை யாரும் ஒன்றுல அரைக்க மாட்டேன் 68 நீ அரைக்க மாட்டேன் நான் எட்டிட்டு பார்த்தா வாக்கால அவதான் முன்னாடி எதுமே பார் பாத்து போடுறான் என்ன விட்டான் நான் சீஜா பேக்க அந்த கதையை விடு அந்த கதை நான் ஆச்சேங்க பண்ணிங்கறான் நாம அவன் அடிக்கிறான்னு விடுறா என்ன பேசுறீங்க முன்ன கரவாங்கனா தீர்ப்பு பண்ணி அவன சட்டை எழுதி வச்சிரானா குத்திட்டு கேக்குறான் அவங்க அச்சுக்கு மேல அவனுக்கு மகளே அவன் கேக்குறானா ஓ தமிழ்மா அந்த எதுக்கு படிக்கிறான் எல்லாரும் இருக்குறோம் இல்லாதவன் ஏன் படிக்கிறான் ரவுடி பாரு இது குத்துட்டா கேட்பாரா கேட்க மாட்டாரு அது போல இருக்கு குத்துட்டு கேட்கற பாய் என்ன பாய் அவனுக்கு இருக்கிறவன் இல்லாதவன் படிக்கிறாரு அவனுக்கு தெரியாதா எல்லாரும் இருக்கிறோம் அவனுக்கு படிக்க தெரியாதா படிக்க தெரியும் யாரு போல படிக்கிறான் அப்பதான் சொந்த ஒட்டும் இல்லாதவன் இருக்கிறவன் அது போல மாத்தி மாத்தி கொடுக்கணும் இல்லாதவன் இருவரும் கொடுக்கணும் அதுக்கு தான் அவன் படிக்கிறான் அவன் சும்மா வாங்கி வச்சு கடத்து குத்துட்டு திருப்பி கொடுறான் எப்படி அது என்ன கடவுளை ஏமாத்துறீங்களா கடவுளை ஏன் இருக்கிற பின்ன ஒரு கடனை வாங்கிட்டியா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் குடுக்கணுமா நான் இல்லன்னு சொல்ல குடுக்கணும் அப்புறம் அதான் நியாயம் எங்கிட்ட இல்ல இல்லாதவன் எதுக்கு வாங்குற இல்லன்னு சொல்லிட்டு வாங்க இந்த நாயா வாங்குறான் எல்லாமே இல்லன்னு சொல்லிட்டு வாங்க அவனுக்கு அறிவு இல்ல என்னடா இவன் இல்லன்னு சொல்லிட்டுக்காரன் மறுபடியும் ஓடி கொட்டுவான் வீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றான் அவனுக்கு தெரியாதா பாண்டி அதுக்கு தான் பாண்டு குத்துருமாடா பாண்டா இதுல சூரக்காரன் அதுக்கு பயப்படல நான் பயப்படுத்து வேற உங்களை நினைச்சு ஐட்டு குத்திட்டாங்கன்னா நான் என்ன பண்றேன் நீங்க சமாளிச்சுக்கோங்க பாவியா உன்னால எங்க அப்பா தள்ளிட்டா பாவியா ஐயோ எங்க அப்பா தள்ளிட்டா என் தாய் தள்ளிட்டாப்பா என்னடா பண்ற கால் ஊர்த என் காலை போட்டியா தோறிற உங்காலா ஐயோ ஐயோ நான் தெரியாத உங்க காலை தொட்டுட்டு நான் உங்க காலை தொட்டாங்க வருவான் கை பிடிச்சி சேர்ந்துக்கோ இருமா தப்பா நினைக்காத என்ன நினைக்கிறேன் இது கையில இருந்தா போயிடும் ஆனால் ஏடிஎம்ல கொண்டாட வைக்கிட்டேன் என்னடா மேல இதாம்மா ஏடிஎம் அப்ப மேல வைக்காது கை வைக்கிட்டான் இது ஏடிஎம் ஆமா அப்புறம் எப்படி எடுப்ப கார்டு சொல்லி தான் எடுப்பேன் ஒரு கடனை வாங்கிட்டியா அவன் கேட்கறது முன்னாடி கொடுத்துறாத மரியாதை ஓ அதாம்மா சொன்னமா என்கிட்ட இல்லன்னு சொன்னேன் இல்லன்னு தான் சொல்றேன் கொஞ்சம் பாக்கணும் நல்லது கெட்டதுன்னு பாக்கணும் என்ன பாக்கணும் எது படிக்கிறான் என்ன படிக்கிறான் துட்டு கொடுக்குறான் பாரு
அவன் மனுஷன் கடை வாங்குறான் பாரு, அவன் கடவுள். அதெல்லாம் வேண்டாம். ஒருத்தரா ரெண்டு பேரா எத்தனை பேர் எங்கிட்ட 100 பேர் வராமா, 100 பேர் வரான். என் தெருவை என்னை பார்த்து அதிர்ந்து எல்லாம் எல்லாம் எனக்கு கடன் ஊத்துவேன். ஆமா, எனக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்த ஆட்டோல ஊசி போட்டுட்டு வரான், ஒருத்த ஆப்பிள் வேணும், ஒருத்த திராட்சை வேணும், என்ன சாப்பிட முடியல. ஏன் இதெல்லாம் செய்யறான்? நான் செத்துட்டா துட்டு காட்ட மாட்டேன், ஆனால் உயிரோடு வச்சுக்கிறாங்க. ஆனா அவனுக்கு இன்னொன்னு தெரியாது, நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன். நாளை வேற லெவல் ராஜே துரியாத மாதிரி இப்படித்தான் அப்படி வேலை போடா. ஐயா போடா, இப்பதானே கொடுத்துக்கிறான் போடான்றான் அவனை. ஓ, ஒரு மரியாதை. என்னடா மரியாதை? ஒரு மரியாதை நீ கொடுக்கணும். அவன் வீட்டான நான் ஒரு முறை தான் போனேன், எவன் வீட்டான அவன் 100 முறை வந்துக்கிறான். யாரு பின்ன எம்எல்ஏ வீட்டு கூட போயிருமாடா, எவன் வீட்டான வந்து காத்துக்கலாம் தெரியுமா? 10 டம்ளர் தண்ணி குடிச்சுக்கிறான். என்னமா ஒரு கடன் கொடுத்துட்டா கூட சரி, கொடுக்க முடியல கூட ஒரு மரியாதையா? என்ன மரியாதை? அவன் கொடுத்தான மரியாதை என்ன? வந்த உடனே துட்டு காய்ச்சி எப்படி காய்ச்சி துட்டு காட்டா, துட்டு காட்டான ஒரு மரியாதை வாங்கணும், ஒரு மரியாதை தரத்துல. இப்ப நீ என்கிட்ட துட்டு வாங்கிட்ட, சரி, நான் தான் கொடுத்தவன். எப்படி கேட்கணும் தெரியுமா? எப்படி கேட்கணும்? அதான் முறை. பிச்சை எடுக்க வரவங்களாட்டம் கேட்கணும். ஓ, அந்த துட்டு குத்துனமா, துட்டு நான் குத்துனமா, அது கொஞ்சம் திருப்பி குத்தா இன்னொருத்தர் கேக்குறாங்க, கொடுத்து வசதியா இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்தா கொடுக்க போறேன், இல்லன்னா இல்ல போறான்னு போறேன். அவர் வந்த உடனே ஏய் துட்டு கட்டியா இல்லையா, கேசு போடு விடாதுனாக்கா, கேசு போடு, கேசுக்கு நீ ஒரு 10,000 செலவு பண்ணு, நான் ஒரு 10,000 செலவு பண்ணு. ஏன் அந்த 10,000 செலவு பண்றேன்? அந்த 10,000 அவன் கடாடி, அந்த 10,000 அவன் விட்டு போறது, அவன் மட்டும் நம்ம பார்த்துறேன். துட்டு இல்லைன்னா நான் கடை வாங்கிய செலவு பண்ணுவேன். நல்லா வேலை பண்ணாதம்மா. என்ன பாக்குறியா? குதிரை மாதிரி என்ன? போடா போடா, எட்டி பாக்குறேன், என்னடா எட்டி பாக்குறான் விட்ற. அப்புறம் அவன் கேட்கதான் செய்வான். ஒரு கடன் வாங்கிட்டியா, அடுத்தவனுக்கு பயப்படலாம், படிச்சவனுக்கு பயப்படணும். கடவுள் இருக்கிறாருல்ல, அவருக்கு பயப்படு. யாருக்கு? அவருக்கு போமா, தம்முன்னு இருமா. கடன் ஊத்தலாம் மனுஷன், கடன் வாங்கின மாதிரி அவன் தான் கடவுள். அது எப்படி கடவுள்? திருவா பண்றாங்க, அந்த சாமி வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் திருவா பண்ணு சொல்லிச்சா, இவங்களே வீட்டு 10 பேர் திருவா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள், நானும் துட்டு இல்லாத போடுவோம், கேட்காதீங்க, நான் கடவுள். ஆமா, கடவுள் அதான். நல்லா இருக்கா நாயும் ஓய்வு தான் சார். பயமொழி மட்டும் சூப்பரா சொல்றேன், நல்லா இருக்கா நாயும் ஓய்வு. அது சொல்லல, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கடவுள் வேற நீ வேற, கடவுளை ஒப்பிட்டு நீ பேசுற. இப்ப கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா கடவுள் பணம் கொடுக்க. Tell me. Speaking. Yes. சும்மா தாலி அறப்பேன். நான் தாலியா? எங்க அம்மா தாலியா? அத்துரு. எங்க அப்பங்கார வர எனக்கு பிடிக்கவே இல்லை. அத்துரு. ஒரு கோட்டர் வாங்கினா ஒண்டியா குடிக்கிறேன். எனக்கு தராதா? ஒரு புள்ளக்காரன் இருக்கு நைட்டு தரேனா அவன் ஒண்டியா குடிக்கிறான். நான் குடிச்சா மட்டும் குரங்கு மாதிரி வந்து உட்காந்துக்கிறேன். அவன் குத்துனா எங்க அப்பங்காரன் அவன் குத்துட்டு நான் குடிக்க வந்தாக்குது. என்ன குடும்பம் பண்றேன்? என்னடா நாட்டை வாழ வைக்கிறோம். நான் 3 குவார்டர், எங்க அப்பா 3 குவார்டர், 6 குவார்டர். ஒரு குவார்டர் 20 ரூபா வரி, 6 குவார்டர் 120 ரூபா வரி கட்டுறோம் கவர்மெண்ட் தெரியுமா? கவர்மெண்ட்டை நாங்க தான் வாய வைக்கிறோம் தெரியுமா? ஆனா அந்த பொம்பளைங்கலாம் கெட்ட குணம் நிறைய இருக்குது. வீட்டுக்காரன் குடிச்சோண்டா, ஏன்டா குடிச்சாரு, எதுக்குடா குடிச்சாரு, நீ ஏன் சண்டை போறீங்க? ஏன் சண்டை போறீங்க? அவன் ஏன் குடிக்கிறான்? நாடு நல்லா இருந்து குடிச்சோண்டா கருவாடு மீனுக்கு வறுத்து வைக்க சண்டை பாருங்க. ஆமா, நான் கருவாடு மீன் வறுத்துவே கிடைக்குமா? தொடப்ப கடை எடுத்து வச்சு அனுப்புங்க. சவுட பரவாயில்ல, வறுத்து வைங்க, நாங்க துண்ணுவோம். இல்ல ஒரு வாங்கணுமா, கொண்டுமா? வச்சுக்கு எரிட்டு எனக்கு யானோ சைலண்ட். இது போல தான் நாயாமா கரவாங்க போறோம். ஆமா சரி, கடவுள் வேற நீ வேற. என்ன சொல்றேன், கடவுளுக்காக திருவிழா பண்றாங்களா, பணம் கொடுக்கல கடவுள். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பிரார்த்தனை இருக்கும், அந்த பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னா கடவுளுக்காக அதை செய்யலாம். ஒரு எடுத்துக்காட்டு, உனக்கு சண்டைனா என்னடி, சும்மா என் தம்பி சும்மா பண்டு பத்துதான், சும்மா இல்லம்மா யாராச்சும் தம்முனுக்குறான், நீ ஆச்சா மட்டும் பண்ணு போட்டுக்கிறான் என் தம்பி. பெட்ஷீட் போட்டு படுக்க வச்சுக்கிறான், சூப்பர் பையன், அருமையா இருப்பான். ஆனா நீ எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்க, தூக்கி முத்து முத்துருவாரு.
தம்னு நான் பாத்துக்க தம்னு எடுத்துக்காட்டு வரண்டி சாரி எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் மீனிங் புரியல ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லுமா இப்ப நான் இருக்கிற எண்ணெய் வச்சுக்கேன் என்ன கையெழுத்து என்ன வச்சுக்க சொல்ல என்ன வச்சு ஒரு உதாரணம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கிறேன் காதல் இருக்கிறாரு இன்னும் கல்யாணமே நடக்கல கல்யாணம் அப்புறம் கார்டு வர சொல்லி எடுத்துக்கிறேன் கார்டு வரத்துக்கு ஒரு வருஷம் ஆகும் தான் போட்டுக்கிறேன் சரி சரி வேற அட்ரஸ் இருக்கிறேன் தேடின்னு வருவான் கேட்டு இப்படி பண்ணையாங்காட்டியே நான் மறந்தே போட்டேன்டா கேளு எதுல விட்டேன் அதில் தான் வந்துருக்குமே அதனால இப்ப நான் இருக்கிறேன் என் காதல் இருக்கிறேன் இன்னும் கல்யாணமே நடக்கல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கணும்னு கடவுளை வேண்டாம் நான் தரம் குழந்தை வேட்டிக்கா எந்த கடவுள் வேண்டாம் பேசாது அது பேசாத கடவுள் நான் பேசுற கடவுள் அது நடக்காத கடவுள் நான் நடக்கிற கடவுள் அது வந்து கொடுத்து லேட் ஆகும் நான் உடனே தருவேன் நான் நித்யானந்த சாமியார் மாரி நித்யானந்த சாமியார் மாரி நான் யார் தெரியுமா யாருமா ரஞ்சிதாமா நான் பார்த்தேன் என் தம்பி ஆனது என்னை விட அவன் பாஸ்ட் வரும் எவ்வளவு பணம் வாங்கினேன் சத்தியமா சொல்றேன் என் பெரிய பொண்ணு கல்யாணத்தை வச்சாங்க என் பிரிவு என்ன தெரியுமா மோட்டர் பாய் வாங்கி தரணும் சரி 1 லட்சம் ரூபாய் எங்க இருக்குது ஏடிஎம்ல போனா வெறும் 2000 ரூபாய் ஆகுது அதை வச்சு வாங்க முடியுமா முடியாது அந்த நேரத்தை தான் கடவுத்த கம்யூனிட்டி விளம்பரம் பண்ணணும் என்னவா 2 வீலர் விளம்பரம் வாங்க புது கம்பெனி தண்டு வச்சுக்கிறோம் வாங்க 2000 ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்து முடியும் அப்புறம் மாசமானா கட்டணும் நல்லதுதான் நானும் 2000 ரூபாய் கொடுத்த வண்டி எடுத்துட்டு வந்தா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அது ஒரு முழுவதும் ஆகி போச்சு அதுவும் குழந்தை போச்சு இது வரையும் 12 மாசம் ஆயிடுச்சுமா நான் ஒரு டியூ கூட கட்டல ஏன் கட்டல ஏன் கட்டணும் மாசமானா பணம் கட்டணும் ஆ கட்டுதானே அவனதான் சொல்லிட்டு போட்டான் மாசமானா கட்டுன்னு இது வரைக்கும் என் பொண்டாட்டி ஒண்ணுமே மாசமா நாட்டு கட்டுவேன் அதுக்கு நான் பக்கத்துட்டு பொண்டாட்டி மாசமானா நான் காட்ட முடியுமா இல்ல நீ மாசமாயிட்ட நான் காட்ட முடியுமா டேய் வாங்கி துண்ண பையா இந்த ஒரு கோடிச்சுனா வாங்கி தான் சாப்பிடணும் மாசமானா மாசம் ஆவறது இல்ல மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுங்க ஒன்னாந்து ஆட மட்டலா கட்டி சேவை கலக்குற மாசமானா கட்டி மாசம் போறா உக்கார என்னடா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் 12 மாசம் ஒரு மாசம் கூட கோயால விட்டுமா நான் கேக்குறேன் சிங்கா இப்ப நினைச்சா கூட 2 சாலை ஓட்டுவேன் போடாத நீ அடிக்க சொல்ல நான் ஒண்ணு பார்த்தேன் சரியாக்குதான்னு பாக்கேன் அது இல்லம்மா வேற ஒண்ணு நினைச்சேன் நீ அடிக்க சொல்ற அப்பதான் இதுக்குதான் உன்னை அடிக்க சொன்ன நானு நீ அடிக்க சொல்லி என் பொண்டாட்டி மேரே சத்தியமா ஐயோ கையா சொல்லி கூத்தார் மேரே இப்பதான் என் கொய்தா மேரே பாயில அந்த பிரம்ம தூங்கினா பச்சிருக்கிறான் ஐயோ குடி சொல்லி சூப்பர் அப்படியே மாமியார் மேரிக்கிறேன் குடிவாடா தோடப்ப கட்ட மீட்டிங் நடக்குதுடா மீட்டிங் நடக்குது பார் சைலண்ட் ஒரே மீட்டிங்கா நடக்கும் அது ஃபுல்லா யார் அது எவரா மோ தம்ஜூரியா பாரவா அந்த மாதிரிலாம் பேசாத ஓ விடுறா அண்ணா கோவம் நீ போன சொல்லிட்டு பையா சரி ஒன்னு
ஒன்னு கேட்ட தப்பா நினைக்க மாட்டியா? என்ன கேட்க போற? இல்ல நீ ஜிம்முக்கு முக்கு போறியா? எஸ்எஸ் எல்லாம் பண்றியா? இல்ல அருணாட்டு மாரி கிரியா மேல எடுப்பா. நான் கூட ஜிம்முக்கெல்லாம் போறேன், எஸ்எஸ் பண்றது ஒண்டி தான் வந்து அருணாடு கேரளா தென்னை மரம் மாரி இருப்பாரு. கேரளாவா? ஆமா கேரளா தென்னை மரம் மாத்திக்கிறியா? ஒவ்வொரு 700 வந்து போச்சு இருக்கும். சின்ன 1 மணி நேரம் ஆகும். வந்து வையா தான் போவான். அதுக்கு ஆள்காடு போயா வருவேன். நானே வச்சுக்கிறேன் குடுறா. ஏடிஎம்ல நாங்க தான் போனோம். சரி டாபர் எப்படியா நல்லா தானே போயிடுச்சு. திடீர்னு நீ அது போல டாபர்ன்றா நீ தலைமா எல்லாம் திரிக்கிறாங்க. டாபர்ன்றா டாபர்னா என்ன சொல்லு. கூட்டி கொடுக்குறோம். நான் யாரை கூட்டி கொடுப்பான்? பிராஜூட்னா மேல பறக்குறாங்க. அது பேரு அப்படியா? பிராஜூட்னா தேவடியா? அப்ப நீ தேவடியா நான் டாபர் கணக்கு சரியா போச்சு. அத்தாடு விட்டு வேற பேச கூடாது. என்னப்பா 100 ரூபாய் வாத்தோட தேவடியா இன்னும் கூப்பிடுறாங்க எல்லாம். என்ன சொல்ற? ஆமா என்ன வேலையா வந்து? அது சொல்லதான் வந்தாங்க. கம்ப்ளைண்ட் மாட்டேனாங்க. அதுங்காட்டும் உங்க ஆள் வராருமா. லவ்ரு ஆள வந்தான். ஐயோ அந்த ஆள் வந்துக்கிறான். அதான் சொல்ல ஓடி வந்தான். நான் சொல்ல ஐயோ அவன் வரானே தாலி நாஜா எப்ப தாலி நாஜா? ஐயோ இல்ல 2 நாளைக்கு முன்னாடி சேட்டு கடைக்கு போனேன். சேட்டு கடைக்கார போட்டானா? அது என்ன ராசின்னு தெரியல. உன் ராசி உன்னை பாக்குறவெல்லாம் போட்டு தள்ளிடலாம். சத்தியமா சொல்றேன். ஆமா இதோட எத்தனை தாலி? இது 48 தாலி. வரது 49. இந்த ஊர்ல எப்படின்னா 50 அடிச்சுடு. யாருக்கு போறாரு பாரு. வீட்டுக்கார எதிர்க்கு சொல்லும். வீட்டு போயிட்டான்னு வச்சா அது எப்போ சாப்பிட வரும்னு தெரியல. எங்கே போய் சுற்றிங்க இருக்குது அந்த கைது. இன்னும் ஆளுக்கு வரலையே. என்ன தான் பண்ண சோறு வேறு ஆறிங்க இருக்குது. அது எங்கே தான் போய்க்குதா? எதுக்கு வந்துட்டோன்னு சாமி ஐயோ எப்போ வந்தா காலை வச்சுட்டா கையை வச்சுட்டா ஆள் அம்மா தான் கை தாச்சு வரும். ஓ நீ தான் டாபர்னு சொன்ன. நான் சொல்லல. நான் வந்துட்டான். நினைக்கிறான் ஏற்கனவே 48 பேர் தூங்கிட்டான். 49 எறா பையா ஈடு போட்டு என்னடா இது? மொண்டாடி தாலி இல்ல மொண்டாடி தாலி. அதையா நீ போட்டுக்கிறேன்? சேட்டுக்கால வைக்க சொன்னா சேட்டு கடைக்காரன் எனக்கு தெரியாது. சரி போன வரவங்க அம்மா தான் சேட்டுக்கால தான் தங்கியிருந்தாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு இட்டு போய் விட்டவனே நான் தாண்டா கூட்டி வைக்கிற வேலை கூட பாருங்க. என் அந்தரங்க காலையில் ஒரு ஒட்டியான வேண்டும் என்று கேட்டான். அதற்கு சேட்டு கடைக்காரன் அடையாளம் வேண்டும் என்று அதற்காக சாருமதியா வீட்டுல விட்டேன். அதான் சேட்டு கடைக்காரன் அம்மால வச்சு ராவி செஞ்சு அம்மால திருப்பி செஞ்சு மாறி ஒரு நகை செய்ய கூப்பிடுறேன். சரி கூப்பிடு. தாகமா இருக்கிறேன். நீ எல்லாத்துக்கும் ஒரு சாங் சொல்லு. கூப்பிடுறாங்களா? அவ யாருன்னா பிக்கப் பண்ணிட்டு போறான். அப்பேற்பட்ட அல்ல அப்படித்தானே நீ நினைச்சுக்கிற. கூப்பிடுறாப்பியா சாருமதி? நானே ஒரு நாள் பிக்கப் பண்ணி சாரு நான் திருப்பதி போனதில்ல, திருத்தணி போனதில்ல, திருவண்ணாமலை போனதில்ல. ஏன் அந்த மலையெல்லாம் பார்த்தா தலை சுத்தம். திருப்ப எந்த மலையை நான் மலையை பார்க்கல, ஒரு குன்றை பார்த்தேன். தமிழ்ல தானே பேசினேன். என்ன ஆனது?
ஆயிடுச்சு. அது என் தப்பு இல்ல, எங்க ஆயா தப்பு. எங்க ஆயாக்கு ஓய்வு வச்சுதான் என் வரல புடிச்சு வச்சுக்கோ. வெயிட் வலி நின்னு போச்சுன்னா எடுத்துரும். அதே ஞாபகத்துல வச்சுட்டு சரி அது ஓயா தொப்புன்னு பார்த்தா ஒண்ணுமே தாங்குது. சரி அதை விடு. இப்ப நான் எதுக்கு நின்னுங்க தெரியுமா? நம்ம எங்க போய்கிறோம்? போருக்கு சண்டைக்கு போய்கிறோம். எதிரி படலாம் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான். ஒவ்வொருத்தன் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான். அதுபோல நம்மளும் போனா 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும். உண்மை. அப்பதான் நம்ம நாடு ஜெயிக்கும். ஆனா நீ வந்துக்கிற இடம் எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம். மொத்த எனர்ஜி இங்க விட்டுட்டு அங்க வந்து போருக்கு வாழ்த்துக்கு புண்ணிக்க மாட்டேன். நின்று அவன் ஒரே தட்டு போயின்னு பல உதிரங்களை பார்த்து பார்த்து ஒரு கோயிறத அப்பத்திலிருந்து உதிரினுங்கிற நீ என்ன உதிரிட்ட பாச்சோ படா. சரி சரி நீ வரலாம் வாங்கி அதெல்லாம் வாங்கி நான் போட்டா. சரி நம்ம படைக்கலாம் சோப்பு வச்சுமே எங்க படைக்குங்க சோப்பு வாங்கி வச்சுமா. புரியல. ஐயோ படைங்க உங்களுக்கு படக்குதாடா. ஆமாமா நிறைய படக்குதுமா. 4-5 படக்குது. எல்லாம் பெரிய பெரிய படம் தான், சின்ன படையே கிடையாது. என்ன நம்ம படைய சொன்னா எந்த படம்? ஆமா நீ என்ன பட? டேய் உங்களுக்கு படம் தான் இருக்குதா? ஆமா நீ என்ன பாடி சொல்லிங்க? எறும்பு கட்சி சொல்லிங்க. நீ என்ன பாடி சொல்ற? அந்த படையை தான் சொல்றேன். ஐயோ நான் இந்த படையை கேட்கலாமா? போர் படை சொல்லிங்கிறேன். சோப்பு வாங்கி அப்படி கேட்க வேண்டியது. அந்த அடர்ந்த கானகத்தில் ஒரு கூடாரம் அமைத்து வச்சான். அதற்கு பின்புறமாக இருக்கிறோம். பின்புறமா கதவு இதா இல்லையா? எல்லாமே இருக்கு. சரி வர புறப்படு. எனக்கு ஒரு டவுட். ரொம்ப நேரமா கேட்கலான்னு. யார் இப்பதான் கேட்கலாம். நீங்க போருக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. போருக்கு போகும்போது வாள் எடுத்துட்டு போவீங்களா? வாள் மட்டும் கிடையாது. பேசுறாங்க மரியாதை கத்துக்குவாங்க. பேசுறாங்க. எங்க வாழ நீ இறங்கி இப்ப திரும்ப சொல்ல. ஹலோ ஹலோ பாருமா என்ன? ஹலோ அப்படி கீது எங்கிட்ட ஐடியா வாங்க சொல்லலாம். நான் பாக்குறதுக்கு தான் பொம்பளை நம்மளை பச்சை பொறுக்கி காஞ்சா பொறுக்க மாட்டேன். ஏன் பொறி பொறி காய்க்கு போச்சு. உன்னை பார்க்கத்தான் ஒட்டமாக வந்து பொற்றிலையே பார்க்கத்தான் வந்தியா? என்ன சந்தேகம்? எவ்வளவு நேரமா காத்திருக்கேன். காத்திருப்பதானே காதலுக்கு அழகு. என்ன மறந்துட்டீங்க? மறந்து விட்டேன் என்று நீ நினைக்கிறாய். அதுதான் கிடையாது. 365 நாட்கள் 12 மாதங்கள் 52 மாதங்கள் 7 நாட்கள் 24 மணி நேரம் உன் நினைவோடு இருக்கிறான். உண்மையாவா? சத்தியமாக. வீட்டில் நீங்கள் இருந்தாலும் கொலை நான் மறந்திருப்பாய். இதையுமே நீங்களாக இருக்கும் பொழுது எப்படி மறக்க முடியும்? உங்களை மறக்கவே மாட்டேன். உன்னை பார்க்கும் போது என் மனமானது எப்படி தெரியுமா தோன்றுகிறது? 3ஆம் பிரேமோடு உன்னற்று ஆப்பிள் போன்ற கண்ணம், மாதுளை போன்ற உதடுகள், செக்க செவந்த இதழ்கள், செம்பவள கண்கள், வீல் போன்ற புருவம், திரண்ட மார்பகம், என்ன நட்டை, என்ன உட்டை, இதுபோல் அழகை மணிமணி நாட்டில் பார்த்ததே இல்லை. முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வம் அல்லவா? இந்த தெய்வத்தை மறக்க முடியும்? இல்லை, மறந்துத்தான் இருக்க முடியும். காத்திருப்பது கண்கள் மட்டுமல்ல, என் இதயம் தான். கண்கள் உன் முகத்தை தெரிந்தது, இதயம் உன் அன்பை தெரிந்தது. அதை எதிர்த்து செல்ல இன்பமே
பிடிக்கிறது. கடமைகள் பல காத்துக் கொண்டு என்ன கடமை அப்படி காட்டு? முல்லை நாட்டு மன்னன் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையை சந்திக்க விகிதம் அனுப்பியிருக்கிறார். ஆகையால் முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு போருக்கு செல்கிறேன். என் அந்தரங்க காதலித்து விடைபெற்று செல்லலாம். ஒட்டொட்டமாக என்னங்க எப்ப போக போறீங்க? இப்போதே செல்ல வேண்டும். இப்ப வேண்டாம், ஏன் சாப்பிட்டுக்கிட்டு சாயந்தரமா போலாம். சாருமதி, ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதை விட கடமை முக்கியம். இளமையில் எவன் ஒருவன் கஷ்டப்படுகிறானோ முதுமையில் சந்தோஷமாக இருப்பான். புரிகிறதா? கண்டிப்பா. சரி சரி, நீங்க போருக்கு போயிட்டு வாங்க. சரி. ஆனா ஆனால் என்றால் அதை சொல். அதற்கு விளக்கம் என்ன? ஒண்ணு இல்ல மாமா, நீங்க மட்டும் அரண்மனை நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க. நான் எப்போ அரண்மனைக்கு வருது, என்னுடைய ஆட்டத்தை எப்ப நான் காமிக்கிறது? கண் கலங்காதே, கண்ணீர் வடிக்காதே. அதற்கு நேரம் காலம் நெருங்கிவிட்டது. புரியல? புரியவில்லை. முல்லை நாடு சென்று மோகன்ராஜை சந்தித்து போரில் வெற்றி அடைந்து விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே ஆகையால் மணிபுரி நாட்டில் என் பாதம் பட்டவுடன் நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன். முப்பெரும் விழா. அந்த விழாவில் உன் நாட்டியத்தை, உன்னுடைய திறமையை நீ நடத்த வேண்டும். மணிபுரி நாட்டில் உன் பாதம் பட்டவுடன் நான் சொல்வதை போல செய்து முடிக்கிறேன். என்ன பண்ணணும்? என் அருள் மனம் வைத்தால் மார்க்கம் மங்கை நினைத்தால் சாதிக்க பிறந்த பெண் சிங்கம். முதலில் என் இதயத்தில் குடிகொண்டாயே, அப்போதே தீர்மானித்து விட்டேன். சாருமதிதான் என் நாட்டுக்கே ராணி. அதுக்கு இந்த வேலை செய்ய சொல்றீங்க. கஷ்டப்பட்டாதான் சரி, உங்களுக்காக நான் அந்த வேலையை செய்வேன். இது போதும் இந்த வார்த்தை. மறுபடியுமானாலா? ஒண்ணு இல்லைங்க. என்ன பிறகு நீங்க போருக்கு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியும். எதிர்ப்படையை வைத்துத்தான் நாம் வீரத்தை தீர்மானிக்க முடியும். ஒரு வாரம் கூட ஆகலாம், இல்ல 2 வாரம் ஆகலாம், 1 மாசம் கூட ஆனாலும் ஆகலாம். அதனால் போருக்கு போறதும் போறீங்க. ஒரு அரை மணி நேரம் ரூம்ல இருந்துட்டு இதற்கா தயக்கம் கலக்கம் நடுக்கம்? சாருமதே, காலையில் பூப்புப்பது கல்லிப்போ, மாலையில் பூப்புப்பது மல்லிப்போ, உனக்கம் எனக்கம் இரவு பூப்புப்பது இன்பப்போ. ஐ லவ் யூ.